2 நாட்டுக்கு நடுவில் சண்டை நடந்துச்சா, 2 நாடுக்கு நடுவில் ஒரு வார் நடந்துச்சான். யுத்தத்தில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா சாதாரண சிப்பாய்களை முதல்ல நிற்க வைப்பாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்ல ட்ரெயினான யுத்த வீரர்கள், அதுக்கு பிறகு பீரங்கிகளை பிடிச்சவங்க, துப்பாக்கியை பிடிச்சவங்க, அந்த படை இந்த படை, கடைசியாக யார் இருப்பாங்க, ராஜா நிற்பாங்களாம். அங்கே யுத்தம் தொடங்க போகுதான். அந்த ஃப்ரண்ட் லைனில் யார், ஏன் அந்த முன்னாடி சாதாரணவங்களை நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா, முதல் அடி என்ன தான் செய்யும், அங்கே தான் செய்யும். அது போனால் போகட்டும் அப்படிங்கிற, அதான் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், முன்கள பணியாளர்கள், பேசிக் ஒர்க்கர்ஸை தான் என்ன செய்வாங்க, முதல்ல நிற்க வைப்பாங்களாம். அப்போ யுத்தம் ஆரம்பிக்க போகிறதா அந்த ஃப்ரண்ட்டில் நிற்கிற ஒரு நோஞ்சா சிப்பாய் என்ன பண்ணாராம், அங்கே ஆரம்பிக்கிறக்குள்ள ஓ எங்கடா வந்த, யாரா நீ, நான் வர்றேன்டா ஆச்சா பூச்சான்னு கத்தவும் குதிக்கவும் ஆரம்பிச்சிட்டானா. ஸோ பின்னாடி இருந்த படை தளபதி பார்த்தாராம். பார்த்துட்டு யாரா அவனை முதல்ல பிடிங்கடா, பிடிச்சிட்டு போய் அங்கே என்ன செய்யுங்க, டஞ்சனில் போடுங்க, நிற்கிறதுக்கு கூட லாயக்கில்லாதவன் சொல்லி அவனை கொண்டு போய் உள்ளே போட்டாங்களாம். அருமையான தேவனுடைய ஜனமே, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே யோசித்து பார்த்தோன்னா நம்ம எல்லாரும் அப்படித்தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குதுன்னே அதை யோசிக்கிறதே இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் என்ன செய்கிறோம், ஆச்சா பூச்சான்னு என்ன செய்கிறோம், சண்டைக்கு போகிறவர்களாய், பிரச்சனை பண்ணுகிறவர்களாய், குழப்பம் பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். வேதம் சொல்கிறது எபேசியர் 6:11 பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க என்ன வேணுமா அவங்களுக்கு, திராணி. அவ்வளோதான். நீ நிற்கிறதுக்கு முதல்ல உனக்கு லாயக்கு இருக்கா, அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ சும்மா நில்லு, ஆடாத, பெரிய வீரவசனம் பேசாத, சண்டை போடாத. உன் பின்னாடி என்ன இருக்குது, அவ்வளோ பெரிய படம் இருக்குது. நீ என்ன செய், ஜஸ்ட் ஸ்டாண்ட். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை அதுதான். நீ என்ன செய், நில்லு, ஸ்டாப் நில்லு. ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை. உண்மையாகவே சொல்கிறேன், அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே எங்களுக்கும் சபைக்கும் நீ சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டு அந்த வார்த்தையின்காக ஜெபித்து அந்த வார்த்தையின் பதிலையும் பர்சனலாக என்னுடைய லைஃப்பில் பெற்று நான் இந்த இடத்துல வந்து இந்த நாளிலே நின்று இந்த வார்த்தையை நான் சபைக்கு அறிவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, 36ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த சங்கீதத்தில் நம்மை சுற்றி என்னென்னமோ நடக்குது. அந்த சங்கீதத்தில் நம்மை சுற்றி என்னென்னமோ நடக்குது. பூமி தலைகீழாக சுற்றுது, மலையே கீழே விழுகிற மாதிரி சமுத்திரத்தில் சாய்ந்து போகிற மாதிரி இருக்குது. அதோடைய அந்த ஜலங்கள்லாம், சமுத்திரத்து ஜலங்கள்லாம் கொந்தளித்து பொங்குது. அதனுடைய பெருக்கினால், அந்த அலைகளின் பெருக்கினால் பர்வதங்கள் எல்லாம் அசைது, ஜாதிகள், மனுஷர்லாம் என்ன செய்கிறாங்க, கொந்தளிக்கிறாங்க, ராஜ்யங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, தத்தளிக்கிறாங்க. ஸோ சுற்றிலும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதே சங்கீதத்தில் கர்த்தரை நம்புகிறவருடைய நிலை என்ன, ஆண்டவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு பலன், அவர் என்னுடைய துணை, நான் பயப்பட மாட்டேன், அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல அவர் இருக்கிற, நானும் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அதனால் அவர் எனக்கு என்ன செய்வார், சகாயம் பண்ணுவார், நான் அசைக்கப்பட மாட்டேன், முழுவதுமாய் அவர் எனக்காக எல்லாம் செய்வார்ன்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், அவருக்காக அமர்ந்திருக்கிறேன். என்ன செய்கிறேன்னா, சுற்றி நம்ம இங்கே யாராவது ஒரு ஆள் அப்படி இருக்கிறோமா, என்னை சுற்றி அவ்வளோ பிரச்சனை ஓடுது, உடனே என்ன செய்ய, ஏது செய்ய, இது அப்படி பண்ணுறதா இப்படி பண்ணுறதா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சுற்றி எல்லாமே தலைகீழாக போகட்டும், பொங்கி எழட்டும், நீ என்ன செய்ய, அமைதியாக இரு. அதே சங்கீதத்தில் ஆண்டவர் என்ன செய்வாராம், அவர் நம்மை மறைத்து கொள்கிறார். அடைக்கலம்னா என்ன, நம்மை கவர் பண்ணுகிறார், நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு, நமக்கு சகாயம் பண்ணுகிறார். அவர் சத்தம் போட்டுக்கிறாராம், அது மற்றவங்களெல்லாம் என்ன செய்கிறாராம், அது அடக்கிடுறாராம். பூமியே உருகி போயிருமா, பூமியில் பாழ்கடிப்புகளை, டெஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவையானதை அவர் பண்ணுகிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் என்ன செய்கிறாரு, சுட்டு. அதாவது இப்படி ஒன்று நடந்ததுன்னு அறிகுறியே இல்லாமல் எல்லாவற்றையும் ஆஷா சாம்பலாக ஆக்கி போடுகிற நேசர் ஒருவர் நமக்காக இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஸோ இந்த நாளிலே நம்ம என்ன பொசிஷன், வெறுமனே நம்ம என்ன பார்த்தோம், நிற்கிறதுக்கு உனக்கு திராணி இருந்தால் நீ சும்மா நில்லு, அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தாவீதை ஒரு நல்ல யுத்த
வீரனாய் நமக்கு தெரியும். பயங்கர பராக்கிரமசாலி, கோலியாத்தையே போய் அப்படி பேசினான். ஆனால் தாவீதுடைய அந்தரங்க நிலைமை என்ன தெரியுமா? அவர் சீக்ரெட் பிளேஸில் என்ன பண்ணினார்னா 35ஆம் சங்கீதம் 1-3 வசனங்கள். 35ஆம் சங்கீதம் 1-3 தாவீது பாருங்களேன், ஆண்டவரை கூப்பிடுறார். ஆண்டவரே, என் கூட வழக்காட வராங்கப்பா, நீங்கள் வாங்க, நீங்கள் அவங்களோட வழக்காடுங்க. என் கூட யுத்தம் பண்ண வராங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களோட கூட யுத்தம் பண்ணுங்க. எனக்கு கேடகத்தையும் பரிசையும் கூட பிடிக்க பலனும் இல்லை, அறிவும் இல்லை. எனக்காக ஒரு சின்ன பிள்ளை அவங்க அம்மா வந்து, அம்மா எனக்கு கொடையை பிடிச்சிக்கோங்கம்மா, என் ஸ்கூல் பேக்கை தூக்கிக்கோங்கம்மான்னு கூப்பிடுற மாதிரி தாவீது எனக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் கேடகத்தையும் பரிசையும் நீங்கள் பிடிச்சி நில்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. ஒரு பிள்ளை எப்படி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சண்டைக்காரங்க முன்னாடி நிறுத்துமோ, அது மாதிரி சாமி நீங்கள் அவங்களோட எதிர்த்து நில்லுங்க. ஈட்டியை ஓங்கி அவங்கள மறிச்சிருங்கப்பா, உங்கள் ஈட்டியை ஓங்கி அவங்கள மறிச்சிருங்க. எல்லாம் பண்ணிட்டு நான் உன் ரட்சிப்புன்னு என் ஆத்துமாவுக்கு சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உனக்காக இருக்கேன், நீ பயப்படாதன்னு என்கிட்ட சொல்லுங்கள். பாருங்களேன், தாவீதோடைய சீக்ரெட் பாருங்களேன். வெளியே அவர் அவ்வளோ பெரிய ஒரு யுத்த வீரனாய் பராக்கிரமசாலியாய் நமக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே தாவீதோடைய நிலைமை சின்ன பிள்ளையை போல. அப்படி தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இருக்க சொல்கிறார். அந்தரங்கத்தில், சீக்ரெட் பிளேஸில் சாமி என்னால் முடியவே முடியாது. எத்தனை பேர் டோட்டலாக சரண்டர் ஆகிறோம் இல்லை? அப்படி ஆகிறதே இல்லை நம்ம. உடனே இப்போ ஒரே ஒரு நிமிஷம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் இல்லை, உடனே என்ன ஆகும்? இம்மீடியட்டாக உங்களுடைய சிந்தனை எங்கே போகும்? யார்கிட்ட கேட்கலாம், இல்லாட்டி எதை பண்ணலாம், எந்த அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலாம், எதை யாராவது உடனே தேவன் பக்கம் திரும்புகிறோமா? யாராவது ஒருவர் இல்லை. ஸோ அந்த அந்தரங்கத்தில் சுயத்தை வெறுத்து அங்கே நம்மை சாகடித்து அந்த இடத்துல ஆண்டவரே ஒன்றுமே இல்லை சாமி, நான் ஓட்டப்பா கேட்டாண்டவரே, என்கிட்ட எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்திலே அந்தரங்கத்திலே சரணடைகிறவர்கள் வெளியே பெரிய பராக்கிரமசாலிகளாய் கர்த்தர் என்ன செய்வாராம், யூஸ் பண்ணுவார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் சாதுக்களாக சன்னியாசிகளாக போய் ஹிமாலயாஸ்லாம் போய் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த தியானம் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைல்ல, குடும்பம் கிடையாது, பிள்ளை குட்டி கிடையாது, எவனும் அவங்கள எதுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அவங்க என்ன செய்யலாம், அமைதியாக நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஸ்டாப்புன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த சிச்சுவேஷனில் நம்மளை ஸ்டாப் சொல்லலை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டு, உன்னை சுற்றி இப்படி தான் இருப்பாங்க, உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களாக தான் இருப்பாங்க. அந்த இஸ்ரவேலர்கள் அங்கே எகிப்திலேருந்து புறப்பட்டு வர்றாங்க. முன்னாடி அவ்வளோ பெரிய ஆர்ப்பரிக்கிற கடல், செங்கடல், பின்னாடி அங்கே பார்வோனுடைய சேனை நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், யாத்திராமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ நில்லு, நான் உனக்கு செய்கிறத பாருன்றார். 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீ சும்மா இரு, நீ நிற்கிறது மாத்திரம் இல்லை, நீ சும்மா இரு, நான் உனக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன். என்னோட ஃபேவரட் பாட்டு இது மாதிரி. அதான் சொல்கிறேன் நான், அதாவது உனக்கு பாட்டுனால ஜெயிக்கிறேங்கிறதுக்காக நான் அதையும் சொல்கிறேன். The Lord shall fight for me, I shall hold my peace. இந்த பாட்டு இதே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ கத்தாவே நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க, நான் சும்மா இருப்பேன், நான் என் வாயை மூடிக்கொள்வேன், எந்த காரியமும் நான் செய்ய மாட்டேன். திருப்பி 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 அதே சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக தேவன் அதை ஜெயிக்கிறத அந்த ஆண்டவர் எப்படியா தோக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், அவர் தோக்க முடியுமா? பிரச்சனை எங்கே இருக்குது? அதெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணி கொண்டிருக்கிறதுனால தான் நம்ம தோற்று கொண்டு இருக்கிறோம். தயவாக இந்த நாளிலே ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுகிறார், விட்டுரு, அமைதியாக இரு, நீ கொஞ்சம் நிறுத்துன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, சும்மா இருக்கிறது அப்படின்னா அது எதை காட்டுகிறது? அமைதியாக இருக்கிறது எவற்றை காட்டுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் காரியம் அது தாழ்மையை காட்டுகிறது. 131ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனத்தில் அங்கேயும் தாவீது தான் சொல்கிறார், ஆண்டவரே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தலையிட மாட்டேன். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். ஸோ அந்த தாழ்த்துறது, அதாவது என்னால் முடியல சுவாமி, நீங்கள் செய்யுங்கன்னு
சொல்லுகிறது என்ன? தாழ்மை. ஆனால் அதே நேரம் அப்படி இல்லாமல் எனக்கு மிஞ்சின காரியங்களிலே நான் தலையிட்டால் அது என்ன தான் அதிலே பார்க்குறோம்? அது இருமாப்பு, மேட்டிமை, அது நம்முடைய பெருமை. ஸோ எத்தனை பேர் நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம், எத்தனை பேர் காரியங்களை நாம் சாதிக்க நினைக்கிறோம், அது எல்லாம் என்னவா? மேட்டிமையும் பெருமையுமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மத்தேயு 18:3 பார்க்குறோம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் என்ன செய்ய மாட்டீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். 28 ஏசாயா 28:9 அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. அதை உலகம் ஒருவேளை ஞானிகளுக்கு, பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு உலகம் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில், சாமி பவுலை போல இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் ஒன்றுமே கற்றுக்கொள்ளலை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அறிவை உணர்த்துகிறார். தமிழ்லையும் கூட பழமொழி இருக்குல்ல, என்ன? நிறைக்குடம் தழும்பாது, குறைக்குடம் என்ன செய்யுமா? கூத்து ஆடும். இல்லை, எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ். ஸோ அமைதியாய் இருங்க. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், தாழ்மையாய் இருங்க. ரெண்டாவது, அமைதியாய் நம்ம ஸ்டாப் பண்ணுகிறதுக்கு இன்னொரு ரீசன், நாம் சரணடைகிறது. மரியாள் இடத்துல தேவதூதன் வருகிறார். லூக்கா 1:31-38 வரைக்கும் தேவதூதன் வந்து சொல்கிறார், நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், இயேசுன்னு பேரிடு, அவர் இப்படிலாம் இருப்பார், இப்படிலாம் சொல்கிறாரு. மரியாள் அந்த தேவதூதர்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? ஹவு கேன் திஸ் பி? எனக்கு எப்படி ஆண்டவரே அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, பரிசுத்தாவியானவர் வருவார். உடனே அவ என்ன சொல்கிறா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி சரண்டர் பண்ண முடியும்? வார்த்தைக்கு சரணடைகிறவர்களை, வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்கிறாரு? அவங்க மேலே அவர் நோக்கமாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் என்ன செய்கிறேன்? நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அமைதியாக நிறுத்துகிறது ரெண்டாவது எதை காட்டுகிறது? தேவனுக்கு நாம் சரணடைகிறதை காட்டுகிறது. மூன்றாவது, அமைதியாகி நிறுத்துகிறது எதை காட்டுகிறதுனா அது நம்முடைய ஞானத்தை காட்டுகிறது. ஆமோஸ் 5:12-13 பார்க்குறோம். அங்கே ஒரு தீமையான காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீதிமானை ஒடுக்குறாங்க, பரிதானம் வாங்குறாங்க, ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுறாங்க. வேதம் சொல்கிறது, ஆகையால் புத்திமான் அந்த காலத்தில் என்ன செய்வானா? மௌனமாக இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். ஸோ தீமையான காலத்தில் ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, ஒரு இல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மௌனமாய் இருங்க. யார் மௌனமாக இருப்பாங்களா? புத்திமான் மௌனமாக இருப்பார்கள். நீதிமொழிகள் 14:29 நீடிய சாந்தமுள்ளவன் என்னவா? மகா புத்திமான். முற்கோபியோ என்ன செய்கிறானா? புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நம்ம சாந்தமாக, நீடிய சாந்தமாக இருந்தால், எவ்வளோக்கு எவ்வளோ சாந்தம், கொஞ்சம் சாந்தமாக இருந்தால் கொஞ்சம் புத்திமான், நீடிய சாந்தமாக இருந்தால் மகா புத்திமான். ஸோ சாய்ஸ் நம்ம கையில் இருக்கிறது அருமையானவர்களே. ஸோ ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார், எல்லாம் சுற்றி இப்படி தான் இருக்கும், நிற்கிறதுக்கு மட்டும் உனக்கு திராணி இருந்தால் போதும். சுற்றி பிரச்சனை, கொந்தளிப்பு இருக்கும், ஆண்டவர் பார்த்துக்குவார், யுத்தம் என்னுடையதல்லன்னு சொல்லி நம்ம அமைதியாக இருக்கணும். ஆண்டவரே எல்லாம் செய்து முடிப்பாருன்னு பார்த்தோம். தாவீதை போல், சின்ன பிள்ளைய போல் அந்தரங்கத்தில் போய் சாமியனால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சரண்டர் ஆகிறத பார்க்குறோம். அமைதியாக இருக்கிறது எதெல்லாம் காட்டுதுன்னு பார்த்தோம்? தாழ்மை, சரணடைகிறது, அது ஞானம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அருமையானவர்களே. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, எதிரி என்ன செய்ய மாட்டான்? நம்மளை அமைதியாக இருக்க விட மாட்டான். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை. எதிரி எப்போ பாரு என்ன செய்வான்? அவன் நம்மளை சும்மாவே அது எங்கே நான் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். சில எதிரி பகிரங்கமாக சண்டைக்கு வருவான், சில எதிரி கூடவே இருந்து கழுத்தறுப்பான். ரெண்டுமே இருக்குது அருமையானவர்களே. ஸோ 2 ராஜாக்கள் 18:19 அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவாக இருந்த பொழுது அங்கே அசீரியாவின் படைத்தலைவன் ரப்சாக்கே வரான். வந்து என்னெல்லாம் எதிரி எப்படிலாம் நம்மளை கிளப்புவான், அங்கே என்ன செய்கிறான்? கெட்ட வார்த்தையாக சொல்லி திட்டுறான். அடுத்து இவங்க வீட்டில் இருக்கிறவங்கள, இவருடைய நாட்டில் இருக்கிறவங்கள என்ன செய்கிறான்? பயமுறுத்துறான். ஐயோ, நீ அந்த ராஜாவை நம்பினா அவ்வளோதான், நீ ஒழுங்காக எங்ககிட்ட சரண்டர் ஆயிருன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களாம் அங்கே கிளப்பி விடுறான். மூன்றாவது என்ன செய்கிறான்? தேவனை தூஷிக்கிறான். நீ என்னத்தை நம்பிட்டு இருக்கிற? நீ அவ்வளோதான், இப்படி ஆயிர போகிற, இப்படி ஆயிர போகிறன்னு. ஸோ
மேக்ஸிமம் நம்மளோட அமைதியை எப்படி கெடுக்க முடியுமோ அப்படிலாம் என்னெல்லாம் செய்கிறான், கெட்ட வார்த்தை சொல்கிறான். அந்த ஜனங்களை அவன் பக்கமாய் திருப்புகிறதற்கு இல்லை. நம்ம அமைதியாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியாம்ப்பா இப்படியாம்ப்பா, சும்மா இரு நான் தான் இருக்கேன்லாம் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் எங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, சத்துருக்களுடைய இதெல்லாம் அவங்களுடைய டார்கெட்டு. அடுத்தது தேவனையே. இன்னொரு விஷயம் நமக்கு இன்னொன்று இருக்கும், ஐயோ ஆண்டவரையே இப்படி பேசிட்டாங்க, இல்லாட்டி நான் சும்மா தான் இருந்திருப்பேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இல்லை அருமையானவர்களே, இந்த எசேக்கியா ராஜா இவ்வளோத்துக்கு பிறகும் என்ன செஞ்சார்னா, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14 to 19 வரைக்கும் பார்க்குறோம். அவன்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது, அதை எடுத்துகிட்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் விரிக்கிறார். விரித்து, ஆண்டவரே இதை என்ன செய்யுங்க, நீங்கள் பாருங்கள் சாமி, இதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லி அந்த எசேக்கியா ராஜா அங்கே கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதில் 22ஆம் வசனத்தில் அங்கே ராஜா போய் தேவனுடைய சமூகத்தில் அந்த லெட்டரை விரித்த உடனே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வசனம் இது. ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை நிந்தித்தாய், யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ. அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களையும் என்னையும் அதுதான் சொல்கிறேன், அந்த குட்டி சிப்பாய் ஒன்றுக்கும் உதவாத ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் தான் நம்ம. ஆனால் நமக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம ராஜாக்கு நேராக திருப்பிட்டோன்னா, ராஜா இங்கே பாருங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு ராஜா பக்கமாய் திருப்பிட்டா, ராஜா அதை என்ன செய்கிறார், தன்னுடையதாய். அதுதான் உனக்கு விரோதமாக விரல் நீட்டினா அது எப்போ ராஜாவுக்கு விரோதமாக நீட்டினதாக இருக்கும், நம்ம அதை அவர்கிட்ட திருப்பி விடும் பொழுது அவர் அதை அவருடையதாய் எடுத்துக்கொள்கிறார். யுத்தம் இப்போ என்ன செஞ்சிருச்சு, கர்த்தருடையதாய் மாறிற்று. அதே அதிகாரம் 2 ராஜாக்கள் 19:35 பார்க்குறோம். ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒரே ராத்திரியில் 1,85,000 அசீரியர்களை அந்த தூதனை என்ன செஞ்சார், கொன்று போட்டார். நான் இதில் ஒரே ஒன்று கேட்குறேன், ஒரே ஒரு பர்சன் என்ன செய்ய முடியும், ஒரு பேரை கொண்டிருப்பானா, ஒரு 10 பேரை கொண்டிருப்பானா? ஆனால் அதையே கர்த்தர் பக்கமாய் திருப்பினாங்க. அங்கே ஆண்டவர் ஒரே இரவில் சூப்பர் நேச்சுரலாக டீல் பண்ணார். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். சாமி நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், நாங்கள் இப்போது விட்டு கொடுத்துட்றோம் சுவாமி, நீங்கள் இதை என்ன செய்யுங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் வைத்து விட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 2வது, இது பகிரங்கமாக சண்டைக்கு வர்றது, பகிரங்கமாக நம்மளை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதோ எதையோ ஒன்று பண்ணுறது. 2வது, கூடவே இருந்து மடியிலே கிடந்து கழுத்தறுக்கிற விஷயம். நியாயாதிபதிகள் 16 பார்க்குறோம். தெலீலால் என்ன செஞ்சாலாம், சிம்சோனை டெய்லி தினம் அவளை போட்டு தொல்லை பண்ணி அவனை व्यसனப்படுத்தி அமைதியாக இருந்த அவன் வாயை திறக்க வச்சுட்டா. அவன் அமைதியாக இருந்த வரைக்கும் சிம்சோனுடைய பலம் அவருடைய அபிஷேகத்தில் இருந்துச்சு, அவருடைய தலைமுடியில் இருந்துச்சு, அவருடைய அமைதியிலும் இருந்துச்சு. இல்லை, அந்த அமைதியை கலைத்த உடனே அவருடைய பலம் என்ன செய்தது, அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். இன் சைலன்ஸ் அண்ட் hope is your strength. ஸோ அமைதலிலே ஒரு பெரிய பலம் இருக்கிறது. அனுபவித்து பாருங்கள். இதுவரைக்கும் அதை அனுபவிக்காதவர்கள், ஆண்டவரே என்னால் முடியல, நான் ஓடி ஓடி பார்த்துட்டேன், நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், என்னால் முடியல ஆண்டவரே, நான் அமைதியாக இருக்கிற நாட்களாக இவைகள் இருக்கட்டும் சொல்லி விடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, பேதுரு ஒரு அவசர கொடுக்கன்னு சொல்லலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவசரப்பட்டதுனால நிறைய காரியங்கள் அவர் தவறினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவசர பேச்சு அவர்கிட்ட இருந்துச்சு. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும் ஏசு கிறிஸ்து 12 பேரையும் வச்சுட்டு தான் சொல்கிறாரு, நான் இப்படி பாடுபட போகிறேன், சிலுவைக்கு போகிறேன், மரிக்க போகிறேன், 3ஆம் நாள் உயிரோட எழும்ப போகிறேன். பேதுரு மட்டும் என்ன செய்கிறாரு, இயேசுவை தனியாக கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் உங்களுக்கு நடக்க அப்படின்னு சொல்லி ஜீசஸே அவர் என்ன செய்கிறாரு, கடைஞ்சிக்கிறாரு. அங்கே ஜீசஸ் என்ன செய்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்போ இந்த மாதிரி அவசர பேச்சு பேச விடுறது யாரு?
நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம்ல, ஒரு நிமிஷம் நான் ஹோல்டு பண்ணியிருக்கலாம், ஒரு நிமிஷம் நான் அமைதியாக என் வாயை நான் காத்திருந்தா அது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறோம். ஸோ அவசர பேச்சை பேச விடுகிறது யார்? பிசாசு. இல்லை, யோபுடைய வைஃபும் கூட அதே பிசாசோட அதே ஸ்ட்ராட்டஜி. பிசாசு தான் என்ன சொன்னான், நான் அவனை தொடுறேன், அவன் உண்மை தூஷிக்கிறானோ இல்லையோ பாரும்னா ஆண்டவர்கிட்ட சவால் விட்டுட்டு வர்றான். அதே பிசாசோடைய வார்த்தையை யோபுடைய மனைவி என்ன செய்கிறாங்க, அங்கே யோபுகிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? போயா ஆண்டவர் ஆண்டவர்னு சுற்றிட்டு இருக்க தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி அதே வார்த்தையை. ஸோ அவசரமான வார்த்தையை நம்மை டென்ஷனில் சொல்ல வைக்கிறது யார்? பிசாசு. அடுத்தது மார்க் 9ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே மறுரூப மலைக்கு ஜீசஸ் அவருடைய 3 ஃபேவரட் டிசைபிள்ஸை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல அங்கே பிதாவை பார்க்குறாங்க. ஜீசஸ் மறுரூபம் மாறாரு. மோசையும் எலியாவும் ஜீசஸோட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே உடனே பேதுருவை பார்க்குறோம். பயந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம், 3 கூடாரத்தை போடுங்க, நம்ம இங்கேயே அவசரம், எல்லாமே அவசரம். இல்லை, அது பயத்தில், இமோஷனில். நான் சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் நிறைய பேர், நானுமே இருந்தேன், ஈவன் ரீசன்ட் டைம்ஸ் வரைக்கும் இமோஷ்னலாக, அதாவது நம்முடைய உணர்வுகளை தூண்டுகிறதுனால சில நல்ல காரியங்களை செய்வோம், சில கெட்ட காரியங்களை செய்வோம். அது ரொம்பவும் தவறு. தீர்மானங்கள், பெரிய பெரிய தீர்மானங்களையே இமோஷ்னலாக நம்ம எடுத்துட்டோன்னா அது பெரிய தவறாக போய்விடும் அருமையானவர்களே. ஸோ அதில் நமக்கு நிதானம் வேண்டும் அருமையானவர்களே. அடுத்தது இதே காரியங்களை இவரை பாருங்களேன், பேதுரு யோசிக்காமல் பேசின இன்னொரு விஷயம். யோவான் 13ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் பஸ்கா ஆசரிக்கிறாங்க. ஜீசஸ் 12 பேருக்கும் தான் என்ன செய்கிறார், பாதங்களை கழுவுகிறார். பேதுரு மட்டும் என்ன சொல்கிறார், இல்லை ஆண்டவரே நீங்கள் ஏன் பாதங்களை என்ன செய்யக்கூடாது, கழுவக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை கழுவலைன்னா உனக்கு என்கிட்ட அப்படின்னா என்ன செய்யுங்க, என் தலையிலேருந்து என்ன அப்போ தான் ஒரு செகண்டில் எவ்வளோ அந்தர்பல்ட்டி. இங்கே எத்தனை பேர் அப்படிலாம் இருக்கிறீங்க, இப்படி பேசுவாங்க, அடுத்த நிமிஷம் எப்படா இப்படி அப்படின்னு இருக்கும். பேதுரு அப்படி என்ன செய்தார், இல்லை காலே கழுவாதீங்கன்னு சொன்னவர் அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறாரு, இல்லை அப்படின்னா என்னை தலையிலேருந்தே ஃபுல்லாக என்ன செய்யுங்க, கழுவுங்க. எத்தனை பேர் இப்படிலாம் மாற்றி மாற்றி பேசி கொண்டு இருக்கிறோம் அருமையானவர்களே. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு என்ன செய்யுமா, கண்ணியாக இருக்கும். தயவாய் இங்கே நான் எனக்கெலாம் நிறைய பேர் மேலே உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராதவங்க வர முடியலன்றதையாவது என்ன செய்யணும், ஒரு டெக்ஸ்டாவது, இல்லாட்டி கண்டிப்பாக எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதே போல் இந்த வாரம் செஞ்சிட்றேன்க்கா, இந்த 2 நாளில் செஞ்சிட்றேன்க்கா, 2 நாளில் அனுப்பிடுறேன்க்கா, அதை செய்யலைன்றதை கூட நம்ம திருப்பி கேட்குறப்போ தான் அப்படியா மறந்துட்டேன், இந்த வாரம் பண்ணிடுறேன். எப்படி போன வாரம் பண்ணாதவங்க இந்த வாரம் பண்ணுவீங்கன்னு எப்படி நம்புறது? தேவனிடத்திலே அவசரப்பட்டு, நான் என்ன சொல்கிறேன், நீங்களே தான் வேர்டு கொடுக்குறீங்க, அப்புறம் நீங்களே அதை செய்யலைன்னா எப்படி? தேவனிடத்தில் அவசரப்பட்டு தயவு செய்து பொருத்தனை பண்ணிவிட்டு அது நமக்கு என்ன செய்யுமா, கண்ணியாய், அது நம்முடைய கால்களுக்கு வலையாய் மாட்டிவிடும். அடுத்தது கோபத்தில் இல்லாட்ட வைராக்கியத்தில் பண்ணுறது. அதே பேதுரு என்ன செஞ்சார், யோவான் 18:10 இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வராங்க, 12 பேரும் தான் இருக்காங்க, இவருக்கு மட்டும் என்ன செஞ்சிருச்சு, வைராக்கியம் வந்துருச்சு. உடனே பட்டயத்தை எடுத்து என்ன செய்கிறாரு, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதை வெட்டி விடுகிறார். அருமையானவர்களே, அவசரமாக எதையும் செய்யாதீங்க. எம்மாவூர் சீஷர்கள் இல்லை, லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் இவங்க அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, எருசலேம்லேருந்து எம்மாவூருக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போது உயிர்த்தெழுந்த ஜீசஸுமே அவங்களோட என்ன செய்கிறாரு, நடந்து போகிறாங்க. இவங்க ஐயோ அப்படி ஆயிடுச்சு, துக்க முகமாக அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஜீசஸ் அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறீங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க? ஐயோ உங்களுக்கு தெரியாதா, என்ன நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, எங்கே யார்கிட்ட? இதெல்லாம் நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம்ல. ஜீசஸ்கிட்டையே சொல்லிட்டுருக்காங்க. அப்புறமா அவர் ஐயோ வேத வாக்கியங்கள் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு எல்லாம் சொல்லி கடைசியில் அவங்க வீட்டில் போய் அப்போ சாப்பிட்றப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, உயிர்த்தெழுவேன்னு சொன்ன ஜீசஸ் என்ன செஞ்சிட்டாரு, உயிர்த்தெழுந்து வந்து நம்ம கூடவே நடந்துட்டுருக்கிறாரு. அருமையானவர்களே, அவசரப்பட்டு பேசுனா தெரியாததெல்லாம் உளறிக்கொண்டு இருப்போம் அருமையானவர்களே. ஸோ பேசுகிறதுக்கு முன்னாடி நிதானித்து பேசுங்க. ஒருவன் பேசாதிருந்தால்
மூடனும் என்னவா இருப்பானா, ஞானி என்று எண்ணப்படும். ஐயோ அவர் பேசுகிறதே இல்லை, அவர் பேச மாட்டார்ப்பா, அவர் மேலே நமக்கு ஒரு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வரும். அருமையானவர்களே, ஸோ தயவாய் நம்ம அவசரப்பட்டு பேச வேண்டாம். நீதிமொழிகள் 19:2 பார்க்கிறோம், கால் துரிதமானவன் என்ன செய்கிறான், வழி தப்பி நடக்கிறான். ஸோ நமக்கு அது தேவையில்லை. அடுத்தது ஒரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:11-12 பார்க்குறோம், நீங்கள் அமைதலாக இருங்க, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதலுள்ளவர்களாக இருக்க நாடுங்கள். அதாவது மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நம்மளுடைய யோக்கியதை எப்படி தெரியுமா, வேதாகமத்தின்படி நம்முடைய அமைதலிலே தெரியுமா. சரியா, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்கப்பா, அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, நம்முடைய யோக்கியதை நான் சொல்லலை, பைபிள் சொல்லுகிறது, அது நம்முடைய அமைதலிலே தெரியும். ஸோ அமைதியாக இருக்கிறது எப்படி அமைதியாக இருக்கிறது என்னால் முடியலையேன்னு கேட்குறீங்களா, வேதம் சொல்கிறது அந்த டைமில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. 107 சங்கீதம் 28-29 வசனங்களில் தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஜீசஸுமே என்ன செஞ்சார், அங்கே படகுல டிசைபிள்ஸோட தூங்கிட்டு இருக்கிறாரு, அங்கே பெரிய கொந்தளிப்பு வருது, அவர்கள் ஜீசஸை எழுப்பினோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, இறையாதே அமைதலாயிரு. ஸோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஆண்டவரை நம்ம கூப்பிடணும். 2வது பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர், ஜீசஸுக்கு மேலே இருந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீசஸ்க்கு சிச்சுவேஷன்ஸில் அமைதியாக இருக்க ஹெல்ப் பண்ணாராம். மத்தேயு 12:17-20 வசனங்கள், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்குவதும் இல்லை. அருமையானவர்களே, உங்கள் சத்தம் வெளியே கேட்குதா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரே ஒரு செக்கப், என்னது, சத்தம் வெளியே வருதா வரலையா, ஓகேயா. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், ஆனால் தயவு செய்து அந்த நேரத்தில் ஆண்டவரே என்னால் முடியல ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம சரி, நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு இது ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒரு கதை. ஐயோ சிஸ்டர் இன்றைக்கி எதுவுமே செய்யாத அமைதியாக இருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு என்ன செய்யலாம், படுத்து தூங்கலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. வேதம் சொல்கிறது, அமைதியாக இருக்கும் பொழுது இருதயத்தில் பேசி கொண்டிருங்கள். சங்கீதம் 4:4, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் ஸோ உங்கள் தாட் என்ன செய்யணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். சாமி நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும், ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருங்கள். யோசேப்பு மரியாள் பிரெக்னன்ட்னு கேள்விப்பட்டார், இருதயத்தில் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இருதயத்தில் என்ன செஞ்சாராம், யோசித்து கொண்டிருந்த அந்த யோசேப்புக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் வந்துச்சு. இல்லை, அங்கே ஒரு ஏஞ்சல் அவர்கிட்ட சொல்கிறார், இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு அவருக்கு அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஈவன் மேரியும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. மரியாளை குறித்து லூக்கா 2:19 பார்க்குறோம். அங்கே ஜீசஸ் பிறந்தாச்சு, ஏஞ்சல்ஸ் மேய்ப்பர்களுக்கு அங்கே தகவல் சொல்கிறாங்க. மேய்ப்பர்கள் இவரை பார்க்க வர்றாங்க, காரியங்களை பிரசித்தப்படுத்துகிறாங்க, ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்த 19 வசனத்தில் பார்க்கிறோம், மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். அதே மாதிரி லூக்கா 2:51 ஜீசஸ் வளரும் பொழுது அந்த தேவாலயத்தில் உட்கார்ந்து போதகர்களோடு அவர் பேசின காரியங்கள் அதெல்லாம் இருதயத்தில் வைத்து, அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவசரப்படாதீங்க, இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது அமைதலாக இருக்கும் பொழுது நமக்கு நியமிக்கப்பட்ட வேலையை ஜாக்கிரதையாய் செஞ்சு கொண்டே இருக்கணும். அருமையானவர்களே, இதே தான் நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தோம்ல, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்னாடி யோக்கியதையாய் நடக்கணும்னு. அதே வசனத்தில் தான் 1 தெசலோனிக்கேயர் 4:11-12 பார்க்குறோம். நீங்கள் அமைதல் உள்ளவங்களாக இருங்க, சொந்த அலுவல்களை பாருங்கள், உங்கள் சொந்த கைகளால் வேலை செஞ்சுட்டு இருங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு யுத்தம் நடக்குது. இஸ்ரவேலருக்கும் கானானியருடைய ராஜாவுக்கும் யுத்தம் நடக்குது. அந்த கானானியருடைய அதிபதி சிசரா. அந்த சிசராவை இவங்க யுத்தத்தில் துரத்துறாங்க. அவர் போய் யாகேல்னு ஒரு பெண்ணுடைய கூடாரத்தில் போய் அவர் ஒளிகிறார். அந்த யாகேல் என்ன செஞ்சாங்களாம்,
அமைதல் உள்ளவர்களாய் அவர்களை காட்டி கொண்டார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த எதிரி வரான் வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. வந்த உடனே அவங்கள ஜமக்காலத்தை போட்டு மூடுறாங்க. அவர் தண்ணி கேட்குறாரு, இவங்க பாலே கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டாரு. அதோடு இவங்க விடலை. அவர் நல்லா தூங்கின உடனே மெல்ல போய் அமைதலாய் சைலண்ட்டாக போய் இவங்களுடைய வேலையை என்ன செஞ்சிட்டாங்க, கூடாரத்திற்கு அடிக்கிற ஆணியை எடுத்து யாகேலுடைய நெற்றியிலே அடித்து அது தரையோட அவங்க கொன்று போட்டாங்க. ஸோ அமைதலாக இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய 2 காரியம், இருதயத்தில் பேசி கொண்டிருக்கணும், நம்முடைய வேலையை கேர்ஃபுல்லாக செய்யணும். தயவு செய்து ஒரே ஒரு தாட் மட்டும் நம்மளுக்கு, எப்பவும் நம்ம எங்கே இருக்கிறோம், யுத்த களத்தில் நம்ம நிற்கிறோம். பின்னாடி நமக்கு ஒரு பெரிய பேக்கப் இருக்குது அப்படின்றத நம்ம மறந்தே போயிடக்கூடாது. அருமையானவர்களே, கடைசியாக நாம் அமைதலாய் இருந்தால், தேவனை சார்ந்து இருந்தால், நிச்சயமாக நாடின துறைமுகத்திற்கு என்ன இந்த மாதத்தில் நம்முடைய வாக்கு தத்துவம் என்ன, நீ எதிர்பார்த்திருக்கும் நன்மையை உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைவாய். ஸோ எதை நாடி கொண்டிருக்கிறோமோ அங்கே கொண்டு போய் ஆண்டவர் சேர்ப்பாராம். சங்கீதம் 107 சங்கீதம் 30 அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். யார் சேர்க்கிறா? இதே விஷயம் யோவான் 6 அதிகாரத்தில் 16-21 சீஷர்கள்லாம் சாயங்காலத்துலேருந்து என்ன செய்கிறாங்களாம், தண்டு வலிச்சு கஷ்டப்பட்டு, ஜீசஸ் அந்த படகுல இல்லை, அவங்க போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு இருந்தால் அவங்களால எத்தனையோ மைல் அவங்க போயிட்டாங்க, அவங்களால கரைக்கே போக முடியல. ஆனால் ஜீசஸ் அங்கே நடந்து வராரு, அவரை படகுல ஏற்றினாங்க. உடனே படகு என்ன செய்ததாம், அக்கறைப்பட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ அமைதலாக இருந்து ஆண்டவருக்கு அதை நீங்கள் அஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. நான் சாமி என்னால் முடியல, நான் ஒத்துக்கிறேன், எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், என்னால் முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மையை நீங்கள் நாடின துறைமுகத்தில் தேவன் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. எழும்பி நிற்போமா? நம்ம செஞ்சால் நம்ம கொஞ்சமாக செய்வோம் அருமையானவர்களே, ரொம்ப அற்பமாய் செய்வோம். ஆனால் தேவன் செய்தால் அதை சூப்பர் நேச்சுரலாய் தேவன் நமக்காக செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஸோ இந்த நாளிலே ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, நான் முழுவதுமாய் உம்மிடத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் பயப்படலை, நான் அசைய மாட்டேன், நீங்கள் தான் என்னுடைய அடைக்கலம், உண்மை நம்பி நான் ஒன்னே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், உங்களால் தோக்கவே முடியாது. உங்களை விட பெரியவங்க யாருமே இல்லை ஆண்டவரே. இந்த யுத்தம் உங்களுடையதுன்னு சொல்லி யாரெல்லாம் மனப்பூர்வமாய் கொடுக்குறோமோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஜீசஸ், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், எல்லாரும் சொல்லுவோமா? பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நீங்கள் ஆண்டவரே இந்த நாளில் சர்ச்சுக்குன்னு கொடுத்ததான இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீ நில்லு, சும்மா நில்லு,
இதுதான் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீ நிற்கிறதுக்கு உனக்கு திராணி இருந்தால் போதும்னு நீங்கள் சொல்கிறீங்க ராஜா. எஸ் மாஸ்டர். ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ நாளும் எதையோ நாங்கள் செஞ்சிடலான்லாம் யோசிச்சுட்ருக்கோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தாவீதை போல சாமி எங்களுக்கு நிற்க கூட முடியல ஆண்டவரே. எங்களுடைய பரிசையும் கேடகத்தையும் பிடிக்க கூட எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய எதிரியோட வழக்காட எங்களுக்கு திராணி இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, யுத்தம் பண்ண எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், எங்களால் முடியாது, எங்களுக்கு பெரிய காரியமாக இருக்கிறது ஆண்டவரே, மிஞ்சின கர்மமாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களால் முடியலன்னு நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சரண் அடைகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவுது என்ற ஆண்டவரே, நாங்கள் சரண் அடைகிறோம் ராஜாதி ராஜாவே. கர்த்தாவே, இது பெரிய புத்தி ஆண்டவரே, மகா ஞானம் ஆண்டவரே. அந்த ஞானத்திற்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. நாடின துறைமுகம், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எத்தனையோ வருஷங்களாக முடியாத காரியங்களை முடிக்கிற எங்கள் நேசர் நீர் எங்களுடைய நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. வார்த்தையை கொடுத்துட்டீங்க. நிச்சயமாய் உடனே படவு அக்கறை படுவதாக இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் யார் யார் ஆண்டவரே முடியாதுன்னு நினைத்த காரியங்களை குறித்து ஆண்டவரே கவலையாக இருக்கிறோமோ ராஜா, இனியுள்ள எங்களுடைய எல்லா யுத்தங்களையும் சிறிதோ பெரிதோ எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் அமைதலாய் நிதானித்து அவசரப்படாமல் ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் அப்பா இப்படி சொல்கிறாங்க, ராஜா இப்படி சொல்கிறாங்கன்னு ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் நாங்கள் உம்மிடத்தில் வைக்கும் பொழுது தேவாதி தேவன் ஆண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீங்க. யுத்தம் உங்களுடையதாக இருக்கும் பொழுது ஜெயம் நிச்சயம் உண்டு ராஜா. அந்த உங்களுடைய கருத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய பிஸ்னஸ், எங்களுடைய வருமானங்கள், எங்களுடைய போக்குவரத்து, எங்களுடைய ஹெல்த் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உம்மாலே நாங்கள் ஜெயிப்போம் இயேசுவின் நாமத்தினால. துதிக்கான மகிமை நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில்.